கட்டா குஸ்தி 2. கட்டா குஸ்தி முதல் பாகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய முற்போக்கான அம்சங்கள் இருக்கும். அதாவது ஒரு ஆணுடைய சராசரி புத்தியில பெண் தன்னை விட படிப்பு குறைஞ்சவளா இருக்கணும், தன்னை விட உடல் வலிமையில குறைந்தவளா இருக்கணும், நம்ம அளவுக்கு சொசைட்டில அவளுக்கு ஒரு பேரோ, அவளுக்கென்று ஒரு தனியான அடையாளமோ, அவ ஒரு ஆளுமையாவோ இருப்பதை ஒரு ஆண் விரும்ப மாட்டாங்கிற சராசரி மேல் சென்ட்ரிக் பார்வைய உடைச்சு, அது தப்பு, உன்னை மாதிரி அவளும் வலிமையானவளா இருப்பா, விளையாடுங்கிறது நீ பயிற்சி எடுத்தாலும் எந்த அளவுக்கு உனக்கு உடல் வலு இருக்கோ அது மாதிரி பெண்ணுக்கும் உண்டு. பல நேரங்களில் பெண்ணை விட ஆண் வலிமை குன்றியவனா இருக்கிறான், அது அவங்களுடைய உழைப்பு இதெல்லாம் பொறுத்து அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கான்செப்டை எடுத்த படம் கட்டா குஸ்தி முதல் பாகம். அதுலயும் கொஞ்சம் காமெடி அபத்தங்கள் இருந்தாலுமே ஒரு நல்ல விஷயம். ஒரு புருஷன் வந்து பொண்டாட்டிக்கு அடங்கி போறது, அல்லது பொண்டாட்டியினுடைய ஆளுமையை கண்டு புருஷன் லைட்டா ஒரு பொறாமப்படுறது, இந்த சராசரியான ஒரு ஆண்மைய சூழலில் ஒரு ஒரு புருஷன் எப்படி அதை டீல் பண்ணுவான், மீசையை முறுக்கிக்கிட்டு பொம்பளை முடி பெருசா இருக்கணும், அடக்குடக்கமா இருக்கணும், சேலை உடுத்தணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஆம்பளைக்கு ஒரு கட்டா குஸ்தி போடக்கூடிய ஒரு பெண் கிடைச்சா எப்படி இருக்குங்கிறத ஒரு நகைச்சுவையா சொல்லியிருந்தாங்க. கடைசியில அந்த பெண் ஜெயிக்கணும்னு அவன் மாறுகின்ற மனநிலை மாற்றத்தை ஹீரோயிசமா அங்கீகரிச்சிருப்பாங்க. இதுதான் உண்மையான ஹீரோயிசம்னு சொல்லியிருப்பாங்க. நல்ல படம். இப்ப 2ஆம் பாகங்கிற பேர்ல ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க, அதே டீம் தான். ஆனா இதுல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்துல முற்போக்கான விஷயங்கள் கொஞ்சம் ஃபெமினிசம் கான்செப்ட்லாம் பேசிட்டு அந்த படத்தை கொண்டு போயிட்டாங்க. 2ஆம் பாகத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம நல்ல மசாலாவை தூவி கமர்ஷியல் லாஜிக்கே இல்லாம எல்லாத்தையும் கோமாளித்தனமாக்கி வழக்கமான ஆம்பளத்தனத்தையும் திணிச்சு அந்த முதல் பாகத்தில் இருந்த அந்த ஃபீமேல் சென்ட்ரிக்கு பெண்ணை முதன்மைப்படுத்துவது, மனைவியை ஜெயிக்க வச்சு அழகு பார்க்குற ஆண் அப்படிங்கிற அந்த கான்செப்டை ஒரு மாதிரி சொதப்பி முழுக்க கமர்ஷியலா சிரிக்க வைக்கிறதுக்காக மட்டும் ஒரு படம் எடுக்கணும்னு அந்த முதல் பாகத்துல சொன்ன அந்த முற்போக்கான அம்சங்கள் எல்லாம் அடிச்சு நொறுக்கி வழக்கம் போல ஒரு கமர்ஷியல் சினிமா, மசாலா சினிமா எப்படி இருந்தா அந்த பொதுமக்களுக்கு ரசிப்பாங்களோ, இந்த மேல் சென்ட்ரிக் மேல் சாவனிஸ்ட் உலகம் ஏற்றுக்கொள்ளுமோ அந்த பாணியில கொஞ்சம் விசு, பாக்கியராஜ், பாண்டியராஜ்னு அந்த இதெல்லாம் மசாலாவெல்லாம் தூவி படத்தை எடுத்திருக்கிறாங்க.